திரு விஜய் அவர்களுடைய உரையை நம்ம கேட்டிருப்போம். அதில் நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ண வேண்டியிருக்கிறது. நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருக்கு பல அடையாளங்கள் இருந்தாலும் இப்போ சமீபத்தில் பார்க்கப்படுற அடையாளம் விஜய் மீது பேரன்பு கொண்டு பேசுகிறார் அப்படின்னு. இந்த உரை பற்றி உங்களுடைய மதிப்பீடுகள் என்ன? முக்கியமான டேக்அவேஸாக ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்கள் இதில் டீகோட் பண்ணுவது என்ன திரு ரமேஷ்? முக்கியமான சில செய்திகள் இன்றைய உரையின் மூலம் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். குறிப்பாக அழுத்தம் என்பதில் அவரது பேச்சு தொடங்குகிறது. அழுத்தம் திருத்தமாக என்று சொல்லிவிட்டு இது நான் அழுத்தத்திற்கு அடிபணிகிற ஆளா என்று சொன்னது பொதுவெளியில் கடந்த சில வாரங்களாக பரவி வருகிற வதந்திக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அதாவது பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு அழுத்தம் தருகிறது, அதிமுக பாஜக கூட்டணியில் அவர் இணைத்துக் கொள்வதற்கான பேரங்கள், முயற்சிகள், அழுத்தங்கள் நடைபெறுகின்றன என்று பாரதிய ஜனதாவுக்கு கருத்தியல் ரீதியாக எதிராக இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களும் ஊடகவியலாளர்களும் பரப்பி வந்தார்கள். அதுவும் தீர்மானமாக சொல்லி வந்தார்கள். நீங்கள் வேண்டுமானால் பொறுத்திருந்து பாருங்கள், பாரதிய ஜனதா அவர் இந்த கூட்டணிக்குள் கையை முறுக்கி கொண்டு வந்துவிடும் என்று ஓரிரு அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் பாஜகவை கருத்தியல் ரீதியாக எதிர்ப்பவர்கள் தொலைக்காட்சி வாதங்களிலே கூறி வந்தார்கள். விமர்சனம் மேலோங்கியதுக்கான காரணம் இவ்வளவு அழுத்தமா அவர் இவ்வளவு நாள சொல்லாதுதானே? அன்னைக்கே மௌனம் கழிச்சிருந்தா இந்த விமர்சனம் ஏன் வந்திருக்கும்? இல்ல, அதற்காக இடையில் என்ன வேணாலும் கற்பனை செய்யலாமா? அவர் ஒரு அரசியல் கூட்டம் அல்லது செய்தியாளர் சந்திப்பு என்பது அவர் செய்வதில்லை. ட்வீட் போடுகிறார், அறிக்கை வெளியிடுகிறார். நான் அதை ஒரு குறையாகத்தான் பார்க்கிறேன். அரசியல் ரீதியாக தீவிரமாக அரசியல் தலைவர் ஒரு தேர்தல் நெருக்கத்தில் பேசாம இருந்ததும் கூட குறையா பார்க்கலையா நீங்க? நான் நிச்சயமாக அதை குறையாக பார்க்கிறேன். என்னுடைய நேர்காணலில் அதை நான் கடந்த 2 தினங்களாக பதிவு செய்து வந்திருக்கிறேன். தனிப்பட்ட நேர்காணலில், தனி உரையாடல்களில் நான் அதை பதிவு செய்திருக்கிறேன். அதாவது இம்மாதிரி அமைதி காக்க முடியாது. தேர்தல் சமயத்தில் ஒரு முக்கிய அரசியல் சக்தியாக வளர்ந்து வருகிற ஒரு கட்சியுடைய தலைவர் அமைதி காக்காமல் ட்வீட் வழியாகவும் அறிக்கை வாயிலாகவும் அரசியல் நடத்த முடியாது. குறிப்பாக தன்னுடைய படம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் முக்கியமான பிரச்சனை என்பதை போல அவரது அமைதி பார்க்கப்படும் என்று கூட நான் கருத்து தெரிவித்தேன். ஆகவே அவருடைய அமைதியை நான் ஏற்கவில்லை. ஆனால் அந்த அமைதியை வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதாவை பற்றி ஒரு கைது பிரிக்கிற வேலை இங்கு நடந்தது. இது ஒரு அம்சம். அது இல்லை என்று ஆக்கியிருப்பது. இரண்டாவது முக்கிய அம்சம், பேருக்கு பாஜகவை விமர்சிச்சுட்டு போயிடுறாரு அப்படின்னு அந்த விமர்சனம் இந்த உரைக்கு அப்புறமும் மேலோங்காதா? இன்னைக்கு திமுக அட்டாக் பண்ணிருக்கிறார், அதிமுக அட்டாக் பண்ணிருக்கிறார். நீங்கள் பெயருக்காவது இவர் பாஜகவை விமர்சிக்கிறார். திமுகவுக்கு புண்ணுக்கு புழுகு பூசுகிற வேலையைத்தான் திருமாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பார்த்துக் கொண்டிருக்கின்றன. எந்த மக்கள் பிரச்சனையாவது பேசுகிறார்களா? எந்த பொதுமக்களுடைய தீவிர பிரச்சனையாவது கண்டிக்கிறார்களா? கம்யூனிஸ்டாவது பரவாயில்லை, தரதரவு என்று ஆசிரியர்களையும் நர்சுகளையும் இழுத்து போனதை கண்டித்தார்கள். திரும்ப எதையாவது கண்டித்திருக்கிறாரா? ஆகவே பாரதிய ஜனதாவை அவர் விமர்சிப்பதற்கு எனக்கு தெரிந்து அந்த அதற்கு பொருத்தமானவர் அல்ல. இங்கே ஆளுகிற கட்சியை விமர்சித்தால்தான் நீங்கள் இன்னொரு கட்சியை பார்த்து அந்த விமர்சனத்தை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஊழல் சக்தின்னு அதிமுக சொல்லிருக்கிறாரு. ஒரு இடத்துல இல்ல, சில பல இடங்கள்ல வந்தாரு. அடுத்து அந்த கருத்தை தான் நான் கூற வந்தேன். நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், திரு விஜய் அவர்கள் திமுகவை மட்டுமே விமர்சித்து தன்னை மாற்று அரசியல் சக்தியாக முன்னிறுத்த முடியாது. அதிமுக குறித்து அது நடத்திய ஆட்சி குறித்து அவருடைய பார்வை என்ன என்பதை ஒரு கட்டத்தில் அவர் வெளிப்படுத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவார் என்று நான் ஊடகத்திலும் கருத்து தெரிவித்திருக்கிறேன். தாவேகாவினுடைய முக்கிய நிர்வாகியிடத்தில் பத்திரிகையாளராக கருத்து கேட்டு உரையாடும் போதும் நான் தெரிவித்திருக்கிறேன். நீங்கள் எத்தனை நாள் அதிமுக குறித்து அமைதி காப்பீர்கள்? அது அதிமுகவுடன் சேர்வீர்களா என்ற யூகத்துக்கு கூட வழிவகுக்கும். ஒருவேளை பாஜக இல்லை என்றால் நீங்கள் சேர்வீர்களா? அப்படியானால் அதிமுக ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி என்று நீங்கள் சொல்ல போகிறீர்களா என்கிற கேள்விகளை நிருபர்களிடம் நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும் என்று நான் தெரிவித்து வந்தேன். இன்றைக்கு அதையும் தெரிவித்து விட்டார். ஊழல் சக்தி சொல்லிட்டாரு, தீய சக்தி, தூய சக்தி சொல்லியாச்சு. அவர் சொல்ற நட்பு சக்தி காங்கிரஸோ, ஏன்னா அதுதான் மிச்சம் இருக்கு. வந்தாலும் வராட்டியும் நம்ம களங்காண்போம் அப்படிங்கிற போது காங்கிரஸ் வருங்கிற ஹோப்பும் கூட திரு விஜய்க்கு குறைந்திருக்கிறது அப்படின்னு புரிந்துக்கிறதா? என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் வரும் என்கிற நம்பிக்கை
விஜய் தரப்பினருக்கு குறைந்திருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்திலும் ஒரு வலிமையான குழு காங்கிரஸை இயக்கிக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி எந்த முடிவும் வந்துவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், உறுதிப்படுத்துங்கள் என்று தொடர்ந்து அதற்கான பணிகளை திமுகவில் சிலர் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆகவே காங்கிரஸ் அகில இந்திய தலைமைக்கு இருக்கக்கூடிய தயக்கமும் விஜய் பக்கம் நகர முடியாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே விஜய் காங்கிரஸ் அணி சேர்க்கை என்பது நடைபெறுமா என்பதில் எனக்கு பெரும் சந்தேகம் இருக்கிறது. அவர் நட்பு சக்தின்னு சொல்வது காங்கிரஸா தான் நீங்களும் இன்டர்பிரட் பண்றீங்களா? காங்கிரஸாகத்தான் இருக்க முடியும். வேறு யார் அவருக்கு நட்பு சக்தி? சீமான் அவர்களோடு அவர் ஆரம்பத்தில் நட்பு சக்தியாக இருந்தார். ஆனால் அதன் பிறகு இரு தரப்புக்கும் பிணக்கு ஏற்பட்டு விட்டது. நட்பு சக்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளவராக இருந்தவர் சீமான். ஆனால் அந்த இரு தரப்புக்கும் பிணக்கு ஏற்பட்டு விட்டது. ஆகவே இனி ஏதாவது சிறிய கட்சிகள் சேருமா என்றுதான் எதிர்பார்க்க வேண்டும். அப்படி சேராவிட்டாலும் மக்கள் நம் பக்கம் என்று தன்னம்பிக்கையோடு அவர் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. என்னை பொறுத்தவரை அவர் எவ்வளவு வாக்கு வங்கி வாங்குவார் என்பது அவர் தொடங்கின இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு பார்க்கும்போது அது ஒரு ஏமாற்றமா ஏன் பார்க்க முடியாது? அவர் முதல்ல ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, எல்லாருக்கும் நம்ம கூட்டணி ஆட்சின்னு சொன்னவர் இன்னைக்கு யார் வந்தாலும் வராட்டி நம்ம நிற்போம் அப்படிங்கிறது வேறு வழியின்றி தனித்து விடப்பட்டதாகவும் பார்க்க முடியாதா? ஏன்னா அவரும் கூட்டணி வாய்ப்புகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இல்லை. கூட்டணி வாய்ப்புகளை அவர் கூட்டணிக்கான ஒரு கதவு திறக்கிற வகையில ஆட்சியில் பங்களிப்போம் என்கிற அஸ்திரத்தை அவர் ஏவினார். ஆனால் தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள விஜய் கட்சி தவறிவிட்டது என்பதுதான் என் பார்வை. அதற்கான தொடர் முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக திரு செங்கோட்டையன் போன்றவர்கள் இணைந்த பிறகு கூட ஒரு குழு அமைப்பதோ, அடுத்த கட்சியினருடன் தொடர்பு கொண்டு பேசுவதோ இதையெல்லாம் நடைபெறவில்லை. திரு விஜயோடு பிரவீன் சக்கரவர்த்தி பேசினார் என்று வந்ததே தவிர அதனுடைய தொடர் ஃபாலோ அப் இவர் செய்வதற்கு ஏதாவது செய்தாரா? ஆகவே ஒரு தோழமையாக இருக்கக்கூடிய ஆட்சியில் அதிகாரத்தை கேட்கக்கூடிய கட்சியாக நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று வெளிப்படையாக கேட்டார் இன்னொரு கட்சி புதிய தமிழகம். புதிய தமிழகத்தோடு ஏதாவது பேசியதா? புதிய தமிழகம் இப்போது எடுக்கல. நான் என்ன சொல்லுகிறேன், தொடர்பு கொண்டு பேசி இருக்க வேண்டும். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆட்சியில் பங்கு வலியுறுத்தினார். அவர் அதிமுகவுடன் பேசுவதற்கு முன் விஜய் கட்சி முந்திக் கொண்டிருக்க வேண்டும். இந்த ஒரு கூட்டணி வியூகத்துல தவறிடுச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா தாவேகா? அது ஒரு இலக்கு அரசியல் நகர்வுகள் இல்லாமல் முடங்கியது என்று நான் பார்க்கிறேன். தொடர் அரசியல் நகர்வுகள் இருப்பதே இல்லை. தாவேகாவிடம் உள்ள ஒரு பெரிய குறைபாடு. இன்றைக்கு விஜய் பேசினார், இதன் பிறகு ஒரு அடுத்த கூட்டத்திற்கு வருவார், இதற்கிடையில் செயல்பாடு இருக்காது என்கிற மாதிரியான ஒரு நிலை வளர்கிற கட்சிக்கு உதவாது. ஓகே, ஒரு முக்கியமான காலகட்டம் அவரும் சொல்லியிருக்கிறாரு, தொண்டர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போறாங்கிறத பார்க்கணும். நம்மோடு தேங்க்யூ திரு ரமேஷ். மீண்டும் கூட உங்களை தொடர்பு கொள்வோம். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.